கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ட்ரீம்ஸ் அண்ட் இன்டர்பிரேஷன் சீரீஸ்க்கு உங்களை மீண்டுமாய் வரவேற்கிறோம். சொப்பனங்களும் அதன் அர்த்தங்களும் என்கிற தொகுப்பை பார்த்து வருகிற உங்களை ஆண்டவர் நிச்சயமாய் ஆசீர்வதித்து வருகிறார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். அநேகர் கமெண்ட் பண்றீங்க, உங்களுடைய சொப்பனங்களை தெரிவிக்கிறீங்க. நேரம் இருக்கும் போதெல்லாம் அதற்கான ரிப்ளையை கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஒரு அன்பான வேண்டுகோள் என்னன்னா, வாட்ஸ்அப் மூலமா உங்க சொப்பனங்களை அறிவிக்காதீங்க. நமக்கு இருக்கிற ஜப உதவிக்கென்று நம்ம 2 ஃபோன் நம்பர்ஸ் வைத்திருக்கிறோம் ஊழியத்துக்கென்று. அதில் ஃபோன் செய்து சொப்பனத்துக்கான விளக்கத்தை கேட்காதீங்க. ஏன்னா நம்முடைய ப்ரேயர் வாரியர்ஸ் தான் அதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்க. இங்கே சொப்பனத்தின் விளக்கத்தை கேட்கறதுனால அவங்க அதை உங்களை அப்புறமா கால் பண்ண சொல்லுவாங்க, அல்லது பாஸ்டர் தினேஷ் கிட்ட பேசுங்கன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குது. நிறைய பேர், நூற்றுக்கணக்கான பேர் வாட்ஸ்அப் மூலமா உங்கள் சொப்பனத்துக்கு விளக்கம் கேட்டு வருகிறீர்கள். அநேக நூற்றுக்கணக்கான மெசேஜஸ் குவிக்கிறதுனால எங்களால் உண்மையாகவே அதை ரிப்ளை பண்ண முடியலை. அதனால் நீங்கள் இந்த யூடியூப்பில் நீங்கள் பதிவிடுங்க. நேரம் வாய்க்கும் போது நான் அதுக்கான விளக்கங்களை உங்களுக்கு யூடியூப்ல கொடுக்குறேன். அல்லது அது பொதுவான சொப்பனமாக இருக்குமானால் அதையும் பதிவிடுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்து வரக்கூடிய தொகுப்புல அதற்கான விளக்கத்தை கொடுத்து நான் வீடியோவை பதிவிடுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சொப்பனங்களுக்கான விளக்கங்களை நீங்களே அறிந்து கொள்ள முயற்சி செய்யணும். வியாக்கியானம் பண்ணும் போதுதான் அந்த வரம் உங்களுக்குள்ள, அந்த கிருபை, அந்த வெளிப்பாடு, ஞானம் உங்களுக்குள்ள செயல்பட ஆரம்பிக்கும். சொப்பனத்தின் வியாக்கியானம் என்பது தேவனுடைய ஒரு கிருபைதான். தானியேல் பாபிலோன்ல அடிமையாக கொண்டு போகப்பட்டு இந்த பாபிலோன் தேசத்துல அவன் ஒரு அதிகாரியாக இருக்கும் போது தானியேல் அங்க இருக்கிற ராஜாக்களின் சொப்பனங்களுக்கு அவர் வியாக்கியானம் கொடுத்தார். சொப்பனம் ராஜாக்கள் எல்லாம் கலங்கும் போது தானியேலை வரவழைத்து அதற்கான விளக்கங்களை அறிந்து கொண்டார். ஏனென்றால் தானியேல் மேல ஒரு விசேஷித்த அபிஷேகம், சொப்பனங்களுக்கு வியாக்கியானம் செய்யக்கூடிய ஒரு ஞான வரம் செயல்பட்டு, யோசேப்புக்கு கூட பழைய ஏற்பாட்டில் சொப்பனங்களுக்கு வியாக்கியானம் செய்யக்கூடிய ஒரு ஞான வரம் செயல்பட்டு. ஆகவே தேவ பிள்ளைகள், நீங்க ஜெபிக்கணும். ஆண்டவரே, சொப்பனத்துக்கு நாங்க விளக்கங்களை அறிந்து கொள்ள வியாக்கியானம் பண்ணக்கூடிய அந்த வரங்கள், வல்லமைகள், கிருபை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி தேவ பிள்ளைகள் நீங்க ஜெபித்து நீங்களே வியாக்கியானம் செய்ய முயற்சி எடுக்கும் போது ஆண்டவர் அதற்கான அர்த்தங்களை உங்களுக்கு தெரிவிப்பார். சொப்பனங்கள் 3 முறையில வருகிறது. தேவனிடத்திலிருந்து வருகிற சொப்பனம், பிசாசின் மூலமாக வருகிற சொப்பனம், தொல்லையின் திரட்சியினால் வருகிற சொப்பனம். தேவனிடத்திலிருந்து வருகிற சொப்பனங்களை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது என்கிற ஒரு வீடியோவை பதிவிட்டு இருக்கிறோம். அதை பாருங்க. அது நிச்சயமா உங்களுக்கு அதை டிசைன் பண்ண ரொம்ப உதவியா இருக்கும். நிதானித்து அறிய ரொம்ப அது உதவியா இருக்கும். இப்பொழுது உங்க சொப்பனங்களில நீங்க பாத ரட்சைகளை பார்க்கிறீங்க, ஷூவை பார்க்கிறீங்க, அல்லது செருப்பை பார்க்கிறீங்க. இது எதற்கு அடையாளம்? நீங்க ஷூஸ் பார்க்கிறீங்க, பாத ரட்சைகள், சாண்டல்ஸ் பார்க்கிறீங்க. எதற்கு இது அடையாளம்? What does it mean to see shoes in your dream? நான் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். மார்க் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போகவும் சீஷர்களுக்கு இயேசு கட்டளையிட்டார். அப்ப குறிப்பா பாதரட்சைகளை போட்டுக்கொண்டு போக இயேசு சீஷர்களுக்கு கட்டளை கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டுல மோசேயை குறித்து தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. மோசே தேவனை சந்திக்கும் போது அந்த எரிகிற முட்செடியிலே அவன் கிட்ட வரும்போது ஆண்டவர் சொல்றாரு, உன் செருப்பை கழட்டி போடு, தூர போடுன்னு சொல்ற. நீ கிட்டி சேராத உன்னுடைய பாத ரட்சைகளை கழற்றி தூர போடு அப்படின்னு சொல்ற. பிரியமானவர்களே, நீங்க செருப்பை பார்க்குறீங்க, அது அன்றாட பயன்படுத்துகிற பொருள் தானே. அதை சொப்பனத்துல பார்த்தா அதுக்கெல்லாம் ஒரு அர்த்தமா அப்படின்னு சொல்லி நீங்க விமர்சிக்கலாம். ஆனா அதுல ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் நிச்சயமா அடங்கி இருக்கு. அடிக்கடி நீங்க உங்க கனவுல பாதரட்சைகளை பார்க்குறீங்க, செருப்பை பார்க்குறீங்க, அல்லது உங்களுடைய ஷூவை கழட்டி விடுறீங்க, வெளியே வரும்போது பார்த்தா ஷூ காணோம்.
ஒரு ஷூ இருக்குது, இன்னொரு ஷூ காணோம். ஒரு செருப்பு இருக்குது, இன்னொரு செருப்பு காணோம். நீங்க அந்த சொப்பனத்துக்கு பிறகு காலையில நிறைய பேர் அப்படியே ஒரு கலக்கத்தோடு தான் எழுந்திருப்பீங்க. என்னடா இது, செருப்பு காணோமே, இதுக்கு என்ன அடையாளம்? நிறைய பேர் என்ன கேட்டு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. செருப்பு காணோம், ஷூ காணோம், அங்கே போய் கழட்டி விட்டது யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க, இதற்கெல்லாம் என்ன அடையாளம்? நல்லா கேளுங்க. நம்ம வீட்டில் நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம் அப்படின்னா நம்ம அலங்காரமெல்லாம் செய்து கொண்டு உடையெல்லாம் உடுத்தின பிறகு கடைசியாக செருப்பை போட்டுக்கிட்டு ஷூவை போட்டுக்கிட்டு தான் நம்ம வீட்டை விட்டு வெளியே போகிறோம். அப்போது ஒரு ஷூ அல்லது ஒரு செருப்பு என்பது எதற்கு அடையாளம்? பிரயாணத்துக்கு அது அடையாளம், முன்னேறி போவதற்கு அது அடையாளம். அப்போ நீங்க உங்க கனவுல ஷூஸையோ பார்க்குறீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்களை முன்னேறி போக, ஒரு பிரயாணம் செய்ய, பிரயாணம்னா வெளியூர் போய் சுற்றுலா பிரயாணத்தை குறித்து நான் பேசல, வாழ்க்கையின் பிரயாணம். வாழ்க்கையில ஒரு பகுதியிலிருந்து இன்னொரு பகுதி, ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டம், ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலை, உயர்த்தப்பட போவதற்கு, உயர்வுக்குள் போவதற்கு அடையாளமா இருக்குது எது? சொப்பனத்தில் நீங்க ஷூஸ் அல்லது பாதரட்சைகளை பார்ப்பது. பழைய ஏற்பாட்டில் பாதரட்சையை குறித்ததான ஒரு கஷ்டம் இருந்தது. இஸ்ரவேலர்களுக்குள்ள ஒரு பழக்கம் இருந்தது. நான் வாசிக்கிறேன் ஒரு வசனத்தை, ரூத் 4வது அதிகாரம் 7வது வசனம். மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வ கால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாத ரட்சையை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அப்போ இஸ்ரவேலில ஒரு பழக்கம் இருந்தது, ஒரு கஷ்டம் இருந்தது. என்னன்னா, ஒரு நிலத்தை வாங்குகிறவன், ஒரு நிலத்தை, இப்ப நான் ஒரு நிலம் ஒருத்தங்கிட்ட இருந்து வாங்குறேன் அப்படின்னா, அதை விற்கிறான் பாருங்க, எனக்கு நிலத்தை விற்கிறாரு பாருங்க, அந்த நபர் என்ன செய்வாரு? நான் என் நிலத்தை உனக்கு விற்று கொடுத்துட்டேன், விற்கிறேன், இனி அந்த நிலம் உனக்கு சொந்தம் என்பதனை உறுதிப்படுத்த தன்னுடைய காலில் இருக்கிற பாதரட்சை ஒன்றை எடுத்து அவருக்கு கொடுப்பார். அந்த நிலத்தை வாங்கக்கூடியவன் அதை விற்கிறவங்கிட்ட இருந்து அவன் கொடுக்கிற பாதரட்சையை வாங்கி கொள்ளுவான். இது ஒரு பழக்கமாக இருந்தது இஸ்ரவேல் தேசத்தில். இப்ப நம்ம ஒரு லேண்டை பார்க்க போகிறோம், ஒரு லேண்ட் வாங்க போகிறோம், ஒரு டோக்கன் அட்வான்ஸ் கொடுக்கிறோம் இல்லையா? அது போல இந்த இடத்துல வாங்குறவங்க எதுவும் கொடுக்கலாம், ஆனா அதை விற்கிறவர்கள் வாங்குகிறவனுக்கு அவங்க காலில் அணிந்து கொண்டிருக்கிற பாதரட்சையை கழற்றி ஒரு செருப்பு கொடுப்பான். அதை வாங்கின பிறகு இந்த டீலை நம்ம ஃபைனலைஸ் பண்ணிட்டோம், இந்த டீலை நம்ம முடிவு பண்ணிட்டோம் என்பதற்கு அது அடையாளமாய் காணப்படுகிறது. அப்போ மீட்பதற்கு செருப்பு அடையாளம். பாதரட்சை என்பது மீட்பதற்கு, ஒரு காரியத்தை மீட்பதற்கு அது அடையாளமாய் காணப்படுகிறது. போவாஸ் என்ன பண்றாருன்னா, தன் காலில் இருக்கிற பாதரட்சையை கழற்றி ஒருவனுக்கு கொடுத்து என்ன சொல்லுகிறார்? இனி ரூத்தினுடைய கணவருடைய நிலங்களை நான் மீட்டுக் கொள்கிறேன் என்பதை பாதரட்சையை கழற்றி கொடுத்து அதை அடையாளப்படுத்துகிறார். அப்போ உங்களுடைய கனவுல நீங்க பாதரட்சையை பார்க்குறீங்க அப்படின்னா நீங்க மீட்க போறீங்க. You're about to redeem something. It's a blessing. Actually, அது ஒரு blessing. செருப்பு உங்களுக்கு பரிசா யாரோ ஒருத்தவங்க கொடுக்கறாங்க அப்படின்னா you're about to receive something which is beyond your understanding. நீங்க நினைப்பதற்கும் மேலாக ஏதோ ஒரு நல்ல காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். இது உங்களுக்கு பேரபலா, ஓமையா ஆண்டவர் இப்படி நமக்கு அதை வெளிப்படுத்துவார். அப்ப பாதரட்சையை பார்க்குறீங்க, ஷூவை பார்க்குறீங்க உங்க சொப்பனத்துல. முதல்ல சொன்ன அது பிரயாணத்துக்கு முன்னேறி போவதற்கு, வாழ்க்கையில் உயர்த்தப்படுவதற்கு அடையாளம். இரண்டாவது ரெடீம், நீங்க மீட்க போறீங்க, ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு
கைகூடி வரப்போகிறது, உங்களுடைய ஆளுகைக்குள் வரப்போகிறது, அதிகாரத்துக்கு உட்பட்டது, அது அதிகாரத்துக்குள் வரப்போகிறது என்பதற்கு அது அடையாளம். அடுத்தது பாதரட்சகை எதுக்கு அடையாளம்? இட் இஸ் a sign of power and authority. அது வல்லமைக்கும் அதிகாரத்திற்கும் அடையாளம். Sign of power, authority, love, relationship. When you see shoes or sandals in your dream, it symbolizes power, authority, love, relationship, renewal of something. இந்த கெட்ட குமாரன் வீட்டுக்கு வராம பாருங்க, எப்படி வந்தான்? காலில் பாதரட்சை இல்லாம வந்தான், அழுக்கு வஸ்திரத்தோடு வந்தான். தன் தகப்பனே வேணான்னு சொல்லிட்டு உதறிட்டு போனவன், தகப்பனே வேணாம் அப்படின்னு சொல்லி சொத்தெல்லாம் பிரிச்சு எடுத்துட்டு, அவனுடைய ஷேர் எல்லாம் பிடிச்சு எடுத்துட்டு அவன் போயிட்டான். ஆனா அவன் திரும்பி வந்த பிறகு தகப்பன் என்ன செய்கிறார்? லூக்கா 15:22 அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து அவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். நல்லா கேளுங்க, ஏன் ஆவியானவர் இவ்வளோ தெளிவா அதை எழுதி வைத்திருக்கிறார்? இயேசு சொல்லும் போது அவ்வளோ அழகா எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறார். அவன் கால்களுக்கு பாதரட்சைகளை போடுங்கள். பழைய ஏற்பாட்டில் அந்த காலத்துல வாழ்ந்த இஸ்ரவேலர்களுக்குள்ள இருந்த அடிமைகள் அவங்களுக்கு என்ன இருக்காதுன்னா, அவங்களுக்கு செருப்பு போட்டு நடக்கக்கூடாது. அவங்க வெறும் காலோடு தான் நடக்கணும். அப்படி வெறும் காலோடு இருக்கிறவர்கள் தான் அடிமைகள். அப்படிப்பட்டவர்கள் தான் அடிமைகளா இருப்பாங்க. வெறும் காலோடு இருப்பாங்க, அரை குறை வஸ்திரத்தோடு இருப்பாங்க. அப்போ இந்த கெட்ட குமாரனுக்கு தன் தகப்பன் என்ன பண்றாரு? அவன் கால்களில் பாதரட்சைகளை உடுத்துவது என்பது, மகனே, இனி நீ அடிமை கிடையாது, பாவத்துக்கு நீ அடிமை கிடையாது, இனி நீ பிசாசுகளுக்கு அடிமை கிடையாது, இனி நீ அந்த வறுமைக்கு நீ அடிமை கிடையாது, அந்த கடன் பாரங்களுக்கு நீ அடிமை கிடையாது, இனி நீ என்னுடைய பிள்ளை. அந்த அன்பு புதுப்பிக்கப்படுவதற்கு அது அடையாளம். இனி நீ இந்த தாழ்ந்த நிலைமையில இருக்க வேண்டியதில்லை, இனி நீ என்னுடைய பிள்ளை. அந்த உறவு புதுப்பிக்கப்படுவதற்கு அது அடையாளம். இனி நீ அடிமை கிடையாது, என் மகன், இனி என் மகன் நீ. ஒரு பவர் அண்ட் அத்தாரிட்டி, என் பிள்ளை நீ. இந்த இடத்துல எல்லாவற்றின் மேலும் உனக்கு அதிகாரம் உண்டு, நீ ஆளுகை செய்ய முடியும், நீ அடிமையா இருக்கணும்னு சொல்லி நீ விரும்புற. அவன் அப்படிதான் சொல்லிக்கிட்டு வந்தான் கெட்ட குமாரன். நான் போய் அங்க இருக்கிற வேலைக்காரர்கள்ல ஒருத்தரை போல நான் இருந்துக்கிறேன், ஒரு அடிமையா நான் வாழ்ந்துக்கிறேன்னு சொல்லி வந்தானா, அப்பா பாருங்க எவ்வளவு நல்ல தகப்பன். அவர் சொல்றாரு, நீ வேலைக்காரன ஒருவனை போல இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மகனே, நீ என் பிள்ளையார். அந்த அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்போ உங்க வாழ்க்கையில நீங்க செருப்பு பாக்குறீங்க, ஷூஸ் பாக்குறீங்க, எனக்கு எதற்கு அடையாளம்? அதிகாரத்துக்கு அடையாளம், வல்லமைக்கு அடையாளம், புத்திர சுவிகாரத்தின் அபிஷேகத்திற்கு அது அடையாளம், ஆளுகைக்கு அடையாளம், அன்பிற்கு அடையாளம், புதிய உறவு, பாவத்தில் இருந்து தேவனோடு கூட புதிய உறவு புதுப்பிக்கப்படுவதற்கு அது அடையாளம், உயர்வுக்கு அடையாளம், கைவிட்டு போன காரியங்கள் மீட்கப்படுவதற்கு அது அடையாளமா இருக்கிறது, ஊழிய அழைப்பிற்கு அடையாளம். இப்போ இது காணாத போது, செருப்பு இப்ப காணாத போயிடுச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப நான் சொன்ன இந்த காரியம் எல்லாம் பாதிக்கப்பட போகுதுன்னு அர்த்தம். உங்களை விட்டு அதிகாரம் பாதிக்கப்பட போகிறது, வல்லமை பாதிக்கப்பட போகிறது, அன்பு, இதெல்லாம் பாதிக்க பிசாசு தூக்கிட்டு போயிட்டான். செருப்பு காணோம், ஷூஸ் காணோம். அப்போ உங்க கையை விட்டு ஆசீர்வாதம் போக போகிறது. முன்னேற்ற தடை, பிரயாண தடை, வாழ்க்கையில் அடுத்த கட்டம், ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவதற்கு செருப்பு தேவை, ஷூஸ் தேவை. அப்ப அது காணும் அப்படின்னா அதுல பிசாசு ஒரு தடையை கொண்டு வந்துட்டான். ப்ரொமோஷன்ல தடை, பிசினஸ் முன்னேற்றத்துல தடை. அப்போ அப்படிப்பட்ட சொப்பனங்கள் உங்களுக்கு வருமானால், ஷூஸை பார்க்குறீங்க, நீங்க சமாதானத்தோடு எழுந்துக்கிறீங்கன்னா வெரி குட், இட்ஸ் அ பிளெஸிங். பட் அட் த சேம் டைம் இஃப் யூ see your shoes are missing, it is not a good sign, it is not a good dream.
அதை நீங்க கடிந்து ஜெபிக்கணும். பிசாசு உங்களுடைய ஆசீர்வாதங்களை திருடும்படியா எழும்பி இருக்கிற அதை நீங்க கடிந்து ஜெபிக்கணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தேவனே உமது பிள்ளைகள் இதை பார்க்கிறவர்கள் ஹல்லேலூயா என்னோடு இப்போது சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமது பிள்ளைகளுக்கு அதிகாரத்தையும் வல்லமையையும் அன்பையும் புதுப்பித்தலையும் கர்த்தர் தருவீராக என்று நான் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தரோடு இருக்கிற உறவுல இவர்களுடைய உறவு புதுப்பிக்கப்படட்டும். இழந்து போன ஜெபம், இழந்து போன அபிஷேகம், இழந்து போன உபவாச வாழ்க்கை, வேத வாசிப்பு குறைவுகள், சபைக்கு போகாமல் விட்டது, ஊழியங்களை விட்டது, நல்ல ஐக்கியத்தை விட்டது, இதெல்லாம் ரெஸ்டோர் பண்ணப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். ஒவ்வொரு பிள்ளைகளும் இதை பார்க்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக என்று நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய ஆசீர்வாதங்களை, பிரயாணங்களை, முன்னேற்றங்களை, பெருக்கத்தை தடை செய்ய அதை திருடி செல்கிற எல்லா பிசாசின் கிரியைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால டெஸ்ட்ராய் பண்ணுகிற ஆண்டவரை உங்க வல்லமையை அனுப்பி உமது பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக என்று நான் ஜெபிக்கிறேன். உமது நாமம் மகிமை பெறட்டும் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களுக்கு இப்படிப்பட்ட சொப்பனம் வந்திருக்குமானால் அதை கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நான் அதை பார்க்கும்போது ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிப்பேன். இன்னும் புதிய சொப்பனங்கள் ஏதாவது உங்களுக்கு விளக்கம் தெரியணும்னா அதை கீழே மென்ஷன் பண்ணுங்க. அது பொதுவான சொப்பனமாக இருக்குமானால் அதை குறித்துதான ஒரு பதிவை நான் சீக்கிரத்தில் போடுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இதை மறக்காத லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. காட் பிளஸ் யூ. அடுத்த சொப்பனத்தின் விளக்கத்தோடு உங்களை சீக்கிரமா சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ. ஆமென்.